இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். எங்கேயே ஊர் சுற்றிட்டதே தெரியல. இந்த வாரம் சொன்னிச்சு ஆளே காணும். அவளையாச்சும் நிற்க சொல்லியிருப்பேன், அவளையும் போக சொல்லிட்டேன் வாரேன்னு. இப்போயும் பார்த்து பஸ் ஸ்டாண்டில் ஆளே காணும். சும்மா இருக்கும் போது பஸ் ஸ்டாண்டில் கொய்யுமே ஆள் திட்டே திரிவாங்க. இந்த வெயிலில் நிற்க வச்சுட்டு போயிட்டாலே. அவளை சொல்லி குத்தல, அவன் நிற்கிறேன்னு சொன்னா. நான் தானே போடி அண்ணன் இப்போ வந்துடும் சொன்னேன். இவன் வரட்டும், இவனுக்கு இருக்கு நிற்க வச்சு. செல்லக்குட்டி அண்ணனை திட்டுக்கிட்டே இருக்க போல. தெரியுது இல்லை, அப்புறம் என்ன கேள்வி? எவ்வளோ நேரம் நிற்கிது? இந்த வாரம் சொன்னா இருந்தாலும் அவளையாச்சும் நிற்க சொல்லியிருப்பேன். ஒரு ஆளாக நிற்கிது. வாரம் போகிறப்ப ஒரு மாதிரியை பார்த்துட்டு போகிறா. அது மொட்டை வெயில்ல உனக்கு திமுறது. நல்லா பசங்களோட சுற்றிட்டு லேட்டாக வரையோ. அப்படிலாம் இல்லை செல்லம், கடையிலே இருந்தேன்னா நீ ஃபோன் பண்ணியா சரி வருவோம்னு கிளம்புனி. அப்போதைக்குன்னு பார்த்து ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் முக்கியம் இல்லையா? அப்புறம் நாலு பேர் நம்ம கடைக்கு வருவாங்களா சொல்லு. பெரிய இந்த கடை வச்சிருக்க, 4 ஓட்ட செல்ஃபோனு, புதுசாக 4 ஃபோனையும் வச்சிருக்க. அதை யாரும் உன் கடையில் வந்து வாங்குவா? இதுவும் கஸ்டமர் வந்துட்டாலும் உன் கடைக்கு காக்கா கூட வராது. என்னை நம்ப சொல்கிறேன். பத்தியா அண்ணன் கடையை நீனே மட்டமாக பேசுகிற. அப்புறம் எப்படி மற்றவங்க வருவாங்க? நம்ம நல்லா பேசினா தானே எல்லோரும் நல்லா வருவாங்க. எப்படியோ ஏக்குதப்போ ஒருத்தன் வந்துட்டேன், அவனை விட்டுற முடியுமா? அதனால தான் அவன் ஒரு ஃபோனை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். வாங்கி வச்சுருக்க போன அப்புறம் வித்தாகணும்ல. சரி வா, லேட் ஆச்சு. ஆமாம், உன் ஃப்ரெண்டோட தானே ஊர் சுற்ற போகிறேன்னு சொல்லி இப்போ நீ மட்டும் நிற்கிற, எங்கே காணோம்? அவன் போயிட்டா. அவன் நிற்கிறேன்னு சொன்னா. சரி நீ வரேன் சொன்னியா, அந்த கிளம்பிட்டு சொன்னியா. அந்த தைரியத்துல தான் அவனுக்கு பஸ் வந்துச்சு, அதோட ஏற்றி விட்டுட்டு பார்த்தா உன்னை ஆளுங்கானோ அட்ரஸிங்கானோ. சோ போயிட்டாளா? அவளை பார்க்கணுன்னு நினச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்க்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மிஸ் ஆயிடுச்சா? சரி இன்னொரு நாள் பார்ப்போம். நீனுந்தே என்கிட்ட காட்ட மாட்டேங்கிற. 2 பேரும் சேர்ந்து வரும்போது ஒரு ஃபோன் பண்ணால் குடுக்குடுன்னு ஒடியாந்துருவல்ல. என் ஃப்ரெண்டை பார்த்து நீ என்ன போகிறேன்? இல்லைம்மா, தங்கச்சி ஃப்ரெண்டு. தங்கச்சி நல்லா பார்த்துக்கன்னு சொல்லணும். தங்கச்சி என்ன பண்ணுறா, ஒழுங்காக படிக்கல, யாரும் பின்னாடி இது வராளா, அண்ணன் காப்பாற்றணும்ல. அதுக்கு தான் கேட்டு வைக்கலான்னு பார்க்கலான்னு இருந்து. நீ என்னமோ ரொம்ப ஓவராக பண்ணுற. தங்கச்சி மேலே பாசம் இல்லை, தங்கச்சி ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பாசம்னே. வச்சுக்கிறேன். இது எங்கே போக முடியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சரியாக தெரியல. ஊருக்குள்ளே போய் பாரு. அதை தான் அண்ணங்களுக்கு எப்படி பொண்ணுங்களை செட் பண்ணி கொடுக்குதுன்னு. நீனு இருக்கி உன் ஃப்ரெண்டை கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிற. உனக்கு இந்த வேலை கூட பாப்பா நினச்சிக்கிட்டு இருக்கியோ? கிளம்பு வா, வீட்டுக்கு போகலாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், வா, வண்டியில் போகும்போதே சொல்கிறேன். நீ ஏதாச்சும் முக்கியமாக விஷயம் பேசணும்னு சொன்னாலே அப்பா பற்றி தானே பேசுவேன். ஏன் அப்பா எதுவும் பண்ணாரா சொல்லு. ஆமாம், அவர் சும்மாவே இருக்க மாட்டாருன்னு. எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன், அதை கூட்டிட்டு வரேன். அம்மா தொல்லையும் தாங்க முடியல. பெரியப்பா சொல்கிறாங்க பண்ணிக்கங்குது. எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது. சரி வா, நான் பேசிக்கிறேன். அவர்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அவருக்கு மண்டைக்கு ஏறாது. இன்றைக்கி போய் நான் வச்சுக்கிறேங்க. சரி பவி, நான் கிளம்பட்டுமா? டைம் ஆச்சு. நான் அப்பாட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மறுபடியும் படிக்கிறேன்னா படி. வாடா, என்னடா வாசலில் நின்றுக்கிட்டு இருக்க? வா உள்ள வா, டீ போட்டு தண்ணி குடிக்கலாம். இல்லை சித்தி, டைம் ஆச்சு. நான் போயிட்டு இன்னொரு நாள் வாரேன். அப்பா வந்து ஏதோ சொன்னாரா? நீங்களும் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு எதுக்கு பிள்ளைய போட்டு இது பண்ணுறீங்க? அப்பா நல்லதுக்கு தானேப்பா சொல்கிறாங்க, அதை கேட்க வேண்டியதானே. இவதான் அப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானா? நீனும் உன் தங்கச்சிக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. நீ இப்படி சப்போர்ட் பண்ண வந்து அவள் ரொம்ப கொழுப்பத்து போய் ஆடுற. மறுபடியும் படிக்கிறதுனா கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாம்ல. என்னாலே முடியல. இப்போ வேலை பார்த்து உடம்புலாம் அசதியாக இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் நல்லா விசாரிச்சு நல்லா நானே கட்டி கொடுப்பேன். அண்ணன் ஒருத்தர் நான் எதுக்கு இருக்கேன்? என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அப்போ என்னை யாரோ மாதிரி தானே நினைக்கிறீங்க? உங்கள் வயிற்றுல பிறந்திருந்தா அப்படி நினச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைப்பா, இருந்தாலும் அவர் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. நல்ல இடமா வந்தால் தள்ளி விட்டுறான்ல. அது எப்படிப்பட்ட இடமா வேணாலும் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அவன் இன்னும் 2 வருஷம் படிக்கணும்னு ஆசைப்படால. படிக்கட்டும், அப்புறம் 1 வருஷம் வேலைக்கு போட்டும். இப்போவே என்ன அவசரம்? இப்போ எத்தனை வயசாகுது? 20 வயசுலேயே வா. 20 இல்லைனா எனக்கு 21 முடிஞ்சிருச்சு. 21 முடிஞ்சிருச்சாடி? எனக்கு தெரியவே இல்லை. சரி 21 தானே ஆகுது. அதாவது 30ல் பண்ணுதுங்க. நீ வெயிட் பண்ணு. அண்ணன் இருக்கல, உனக்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. ஏதாச்சும் சொன்னான்னு வச்சுக்க, அண்ணன் வந்து சொல்லிடு. சரியா? நான் கிளம்புறேன். சரி சித்தி, நான் வரேன். என்னடி ஊர் சுற்றிட்டு வந்தாச்சா? ஆமாம், வந்து வராதமா? அவன்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்? அவன்கிட்ட சொல்லான்னு உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிறேன். அவன் சும்மா பெரியப்பட்ட சண்டைக்கு போய் நிற்பேன். அப்புறம் வந்து அவர் வந்து திட்டுவார். பிள்ளைகிட்ட சொல்லி சண்டை முட்டி விட்றியலான்னு. ஏன்டி தேவையில்லாத வேலை பார்க்குறேன்? அவன்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னால் கேட்குறியா நீ? இல்லைம்மா, அண்ணன் தானே சொன்னேன். நம்ம அண்ணன் நான் சொல்லாமல் அப்புறம் வேற யார் சொல்லுவா? அண்ணன் சொன்னதான் தேவையில்ல. அப்போ தான் பெரியப்பட்ட ஏதாவது சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ தான் அவன் வாயை திறக்க மாட்டேன். முதல் அப்படியே ஒரு மூச்சு சொன்னார். அண்ணன் சொன்னாலும் கொஞ்ச நாள் வாயை திறக்க, இப்போ மறுபடியும் இது பண்ணுறாரு. அதனால தான் அண்ணன் சொன்னேன். உனக்கு என்ன பண்ணுது? உனக்கு ஏதாவது பிரச்சனை போய் உங்கள் அண்ணன் சொல்லு. போய் என்கிட்ட ஏது வேண்டாம். நான் எங்கள் அண்ணன் சொல்லுவேன். சொல்லாதன்னா நீ சொல்லாத. இல்லடி, அவர் ஏதாச்சும் நினச்சி பாருடி. நான் என்னமோ சொன்ன மாதிரி சொல்லி நினைப்பாருடி. நீ சொன்னோம்னு அவர் நினைக்க மாட்டாரு. நான் வந்து பையனை கூப்பிட்டு சொல்லி கண்டிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைப்பாருடி. நீ வேற புரியாமல் பேசுகிறேன். சரிம்மா, நோய் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது. எனக்கு டீ போட்டு தரியா? ஒரு மாதிரியா இருக்கு. சரி போ, வாரேன். மா என்னடா வந்து வராதமா கட்டிக்கிட்டே இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? இப்போ அவர் எங்கம்மா? அப்பா அவர் ஆளைக்கான. அவர் சும்மாவே இருக்க மாட்டாரா? வெளியில் போயிருக்காரு. ஏன் அவர் என்ன பண்ணாரு? அவர் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரே சண்டையாக போச்சு. உங்கள் 2 பேருக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. இந்த வீட்டில் உங்கள் 2 பேருக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு நான் தான் பெரும் பாடுபடுறேன். ஏம்மா, தங்கச்சிக்கு தான் இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஏம்மா அதிலே போய் மூக்க நுழைக்கிறாரு. ஓயாமல் அவரை திட்டிக்கிட்டே இருக்கணுமா?
அதான் நல்ல பையனாங்கடா, நானும் கூட வேணான்னு சொன்னேன். அப்புறம் அவர் தான் சொன்னார் நல்ல பையன் தான், நல்லா செட்டிலான குடும்பம், எதுவும் எதிர்பார்க்காம இருக்காங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் படிக்கலை போல, படிக்கலைன்னா என்ன, படித்த அப்புறம் இப்போ என்ன நல்லா வேலை பார்த்துக்கிட்டா இருக்காங்க. இல்லைம்மா அவள் சின்ன பொண்ணு தானம்மா, இப்போவே பண்ணி என்னம்மா பண்ணுறது? ஏண்டா அவங்க அக்காவுக்கு எப்படா பண்ணா? அக்காவுக்கு தான் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அம்மா வேணாம் அக்கா இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் கேட்காம பண்ணி வச்சிட்டியே. அதுவும் இதுவும் ஒன்றா. இப்போ நான் வளர்ந்துட்டேன்ல, இப்போல்லாம் பண்ண முடியாது. தங்கச்சிக்கு நானே பார்த்து கட்டி வைக்கிறேன், அவரை சும்மா இருக்க சொல்லிட்டேன். உங்க 2 பேருக்கும் அவர் நீ சொல்ற கேட்க மாட்டாரு, நீ அவர் சொல்ற கேட்க மாட்டாரு. 2 பேருக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. இப்போ இதை உடனே உங்க சித்திக்காரி உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டாலாக்கும். உடனே சித்தி ஏதாச்சும் சொல்லலை. சித்தி ஒன்றும் சொல்லலை, அவங்க வாயே திறக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அவள் தங்கச்சி தான் புலம்பிக்கிட்டு இருந்தா. உங்க பாசமலர் பொங்கணும்னு உங்களுக்கு அப்படியே கோபம் பத்துக்கிட்டு வந்துருச்சோ? ஆமாம், இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது? நல்ல இடமா இருந்தால் நம்மளே பண்ணலாம். இன்னும் 2 வருஷம் ஆகட்டுமே, எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கியே? இல்லடா, நகை விற்கிற விலைக்கு எதுவும் கேட்காம இருக்காங்கன்னா இப்போ செஞ்சு விட்டுருனால. அப்புறம் நகைனா யாரா போடுறது சொல்லு, நம்மளும் வச்சுக்கிட்டா இருக்கோம். அதெல்லாம் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். நகையே வேணான்னு எவனாச்சும் ஒருத்தன் வருவேன், அவளுக்குன்னு ஒருத்தர் பிறக்காமல இருக்க போகிறேன். சரி போ, சரி அந்த மனுஷன் வந்தால் நானே சொல்லி புரிய வைக்கிறேன். நீ அந்த மனுஷன் வந்தோடனே சண்டை போடாத சரியா? அப்புறம் நான் ஒரு வாரம் மூஞ்சியை காமிச்சிட்டு 2 பேரும் இப்படி இப்படி திரும்பிக்கிட்டே போவீங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியாது, என்னால் தெம்பு இல்லை. சரி சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சண்டை போடுறதுக்குன்னு எனக்கு என்ன ஆசையா? சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மத்தியானம் சாப்பிட வருவேன்னு பார்த்து சாப்பிட வரவே இல்லை. கடையில் சும்மா தானே உட்காந்துருக்க, ஒரு வந்து சாப்பிட்டு போனானே, எதுக்கு வயிற்ற காய போட்டுக்கிட்டு இருக்கேன்? அப்புறம் அதுக்கு வேறு செலவழிக்கணுமா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும்? பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஓயாமல் என்னத்தை வரணும்? பசிக்கவும் இல்லை, நான் 3 நேரம் சாப்பிட்ற அளவுக்கு என்ன சம்பாதிக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம்? சும்மா உட்காந்தே தானே இருக்கேன். அதனால தான் அப்புறம் கடையில் தான் டீ குடித்தேன். வேணாம் விடு. கடையில் இந்த டீ சமோசா ஜூஸ் இதே குடிச்சிட்டு உங்கள் வயிற்று ரெப்பிக்க, வயிற்றுல எப்போ அல்சர் வரப்போதும் தெரியல. சரி விடுமா, பார்த்துக்கலாம். அல்சர் உடனே வந்துருமா. நீ ஒரு ஆள் வாயை வைக்காம போய் வேலையை பார்ப்போம். ஆமாடா, ஏதாச்சும் வேணுன்னா கூப்பிடுவியே, வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே போ வேலையை பாருங்க. அப்படியே அப்பனை மாதிரி இருக்க இந்த விஷயத்தில்